டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் டிவியேஷன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து குவார்டைல் டிவியேஷனோட 2 கேட்டகரி பார்த்தோம், டிஸ்கிரீட் சீரீஸ், கண்டினியூஸ் சீரீஸ். அதோட கண்டினியூஷனாக மீன் டிவியேஷன். ஸோ டிவியேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 3 டிவியேஷன்ஸ் இருக்கும்: குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இந்த 3 இல்லாமல் நம்ம வந்து அடுத்தது போகவே முடியாது. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இங்கே பார்த்துட்டு இருக்கோம், மீன் டிவியேஷன். ஸோ மீன் டிவியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது தேர் ஆர் வேரியஸ் கேட்டகரிஸ். அது வந்து மீன் டிவியேஷன் அபவுட் மீன் கண்டுபிடிப்பாங்க. ஸோ மீனுக்குரிய ஃபார்முலா யூஸ் பண்ணி மீன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா மீன் டிவியேஷன் கண்டுபிடிப்பாங்க. அண்ட் செகண்ட், this is ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அண்ட் செகண்ட் கேட்டகரி இஸ் அபவுட் மீடியன். ஸோ நம்ம மீடியன் எப்படி வந்து இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கு எப்படி கண்டுபிடிப்போம், டிஸ்கிரீட் சீரீஸ்க்கு எப்படி கண்டுபிடிப்போம், அந்த மாதிரி மீடியன் கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் அந்த மீடியனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ செகண்ட் கேட்டகரி. அண்ட் தேர்ட் கேட்டகரி இஸ் அபவுட் எனி பாயிண்ட். ஸோ ரேண்டமாக எந்த பாயிண்ட் வேணாலும் நம்ம கொடுத்துருக்கிற சீரீஸ்லேருந்து செலக்ட் பண்ணி அது மூலமாகவும் நம்ம மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி 3 வேரியேஷன்ஸ் இருக்குது, முக்கியமான வேரியேஷன்ஸ். நம்ம இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து அபவுட் மீன். ஸோ ஒரு சீரீஸ் கொடுத்தாங்கன்னா அதில் மீன் கண்டுபிடிச்சி மீன்லேருந்து எப்படி மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயே எஸ்பெஷலி சீரீஸ் வந்து நமக்கு வந்து 3 சீரீஸ் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சது தான்: இண்டிவிஜுவல் சீரீஸ், டிஸ்கிரீட் சீரீஸ் அண்ட் கண்டினியூஸ் சீரீஸ். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இண்டிவிஜுவல் சீரீஸ் தான். செட் ஆஃப் மார்க்ஸாக இருக்கலாம், செட் ஆஃப் பீப்புளோட ஹைட், வெயிட்ஸ், இந்த மாதிரி வெறும் நமக்கு டேட்டா மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அது இண்டிவிஜுவல் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 10 நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது வந்து மார்க்காக இருக்கலாம், அல்லது ஒரு பர்டிகுலர் பர்சனோட க்ரோத்தாக இருக்கலாம், வெயிட், ஹைட், அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம மீன் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ மீன் டிவியேஷனுக்குரிய ஃபார்முலா, திஸ் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா இஸ் மீன் டிவியேஷன் ஈக்குவல் டு சமேஷன் மாடுலஸ் x மைனஸ் x பார் டிவைடட் பை n. ஸோ இந்த மாடுலஸ் வந்து நம்ம வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து கொடுத்துருக்கிற டேட்டாவிலேருந்து மீனை சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து ஒரு 100ன்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து மீனை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு மீன் வந்து மேபி வந்து ஒரு 150 கூட கிடைக்கலாம். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ நெகட்டிவ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மீன் டிவியேஷன், ஒரு மீன் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து அங்கே வரவே கூடாது. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம். மாடுலஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ வந்தால் கூட நம்ம பாசிட்டிவ் வேல்யூவாக அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக மாடுலஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க, டிவைடட் பை n. ஸோ இதில் எக்ஸ் பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது வந்து மீன். ஸோ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு இண்டிவிஜுவல் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நமக்குரிய ஃபார்முலா சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை n இஸ் நத்திங் பட் ஆவரேஜ். எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ எக்ஸ் பார் வந்து இந்த ஃபார்முலா அண்ட் n இஸ் நம்பர் ஆஃப் டேட்டா கிவன். ஸோ எத்தனை டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் டிவைட் பண்ண வேண்டியதுதான். ஸோ கிவன் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இண்டிவிஜுவல் சீரீஸ் அப்படிங்கும் போதே நமக்கு வந்து ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஃபார்முலா வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டோம்னா போதும். ஸோ இண்டிவிஜுவல் சீரீஸில் செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு 9 வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மீன் டிவியேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ மீன் டிவியேஷன் நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அபவுட் மீன் அப்படிங்கிறதுனால இந்த பர்டிகுலர் சீரீஸ்க்குரிய மீன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஸோ ஃபார்முலா இஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை n. ஸோ எல்லா கொடுத்துருக்கிற எல்லா டேட்டா, ஒரு 9 டேட்டாஸ் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் ஆட் பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியதான். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3321 கிடச்சிருக்கு. டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் 9ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ மீன் வேல்யூ இஸ் 369. ஸோ இதை வச்சுட்டு தான் அடுத்து ப்ரொசீட் பண்ண வேண்டியது. அடுத்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள், சிம்பிளாக டேபிள் ஃபார்மேட் போட்டோம்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்காக ஒரு டேபிள் ஃபார்மேட் போட்டிருக்கேன். இதில் வந்து ரொம்ப சிம்பிளான வேல்யூஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், அவ்வளோதான். அதில் மறக்காமல் மாடுலஸ் வந்து அப்ளை பண்ணிடுறோம். நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து வரவே கூடாது. ஸோ நமக்கு டோட்டல் பண்ணும்போது மேபி என்ன வரலாம்னா டோட்டலில் நெகட்டிவ் வேல்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மாடுலஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பக்கம் எக்ஸ் வேல்யூஸ் எடுத்திருக்கேன், இந்த பக்கம் எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பார் வேல்யூ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 369. ஸோ ஒவ்வொரு வேல்யூவையும் 369 சப்ராக்ட் பண்ணிட வேண்டியதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 100. ஸோ 100 மைனஸ் 369 மைனஸில் வரும். பட் நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ணியிருக்கனால 269 மட்டும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா 369 சப்ராக்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் வேல்யூஸ் கிடைக்குது. நமக்கு வந்து ஃபார்முலாவில் சமேஷன் கொடுத்துருக்காங்க. சமேஷன் கொடுத்துட்டாலே நம்ம வந்து அந்த காலத்தை வந்து கண்டிப்பாக டோட்டல் பண்ணியே ஆகணும்.
ஸோ நான் வந்து ஓவராலாக டோட்டல் பண்ணியிருக்கேன். டோட்டல் பண்ண வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1507.50 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஃபார்முலாவை ஜஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், சிம்பிள் ஒர்க்கு. ஃபார்முலா வந்து சமேஷன் மாடுலஸ் x மைனஸ் எக்ஸ் பார் டிவைட் பை n. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன் பாருங்க. n வந்து சேம், நம்ம வந்து மீனுக்கு என்ன யூஸ் பண்ணோமோ அதே தான். நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து மாறப்போகிறது கிடையாது. இங்கே வந்து 9 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 9 தான். இதோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1507.50. ஸோ டிவைட் பை 9 போடும்போது 174.44 கிடைக்கும். ஸோ இது வந்து அபவுட் மீன். இதே நம்ம வந்து மீடியன் வச்சு கண்டுபிடிக்கும் போதோ அட் எனி பாயிண்ட் வச்சு கண்டுபிடிக்கும் போதோ இல்லை லிட்டில் பிட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து வேல்யூவில் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற வேல்யூஸ். இங்கே வந்து மீன் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். இதே நீங்கள் மீடியன் கண்டுபிடிச்சிங்கன்னா வேறு வேல்யூ வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். மேபி இங்கே 774 கிடச்சிருக்கு, நம்ம மீடியன் செலவு பண்ணும்போது 173 கிடைக்கலாம், அல்லது 175 கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது வந்து இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இதே ஃபார்மெட்டில் டிஸ்கிரீட் சீரீஸ்க்கு எப்படி பண்ணுறது, கண்டினியூஸ் சீரீஸ்க்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.